இவ்வளவு கேள்விகள் வைக்கிறாங்க. ஒரு தொடக்கத்திலிருந்து இந்த சந்தேகங்கள் அல்லது எங்களுக்கு கவலைகள் இருந்துச்சு, அப்போ யாரோ தப்பிடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னு கோகுலேந்திரா அவர்கள் குறிப்பிட்றாங்க. இல்லை, இப்போ அவங்களுடைய சந்தேகங்களில் ஒன்றும் தவறில்லை. அதே நேரத்தில் அரசு என்னென்ன செஞ்சிருக்குன்றதை இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ பொள்ளாச்சி வழக்கு பற்றி இன்னைக்கு சிஎம் பேசும்போது இந்த வழக்கில் 24 மணி நேரத்தில் அக்யூஸ்டு கைது செய்யப்படுறார். ஆனால் பொள்ளாச்சி வழக்கு 12 நாட்கள் ஆச்சு அந்த கைது செய்யப்படுவது. ஆமாம், எஃப்ஐஆர் போடுறதுக்கு 12 நாட்கள் ஆச்சு. இது மாதிரியான ஒரு சூழல் இங்கே இல்லை. இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தபோது அவர் இன்னைக்கு முதலமைச்சரினுடைய உரையில் பதில் உரையில் மிக தெளிவாக அதை சொல்றாரு. இப்போ உடனடியாக அவரை கைது செய்தது மட்டுமில்லை, இப்போ குண்டாஸ்ல அவரை கைது செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாத 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் செய்திருவோம். அவருக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் இந்த அரசில் தப்பிக்க முடியாது அப்படின்றத மிக அழுத்தம் திருத்தமாக அவர் முதலமைச்சர் பதிவு செய்யறாரு. அப்ப இதை யாரு அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை வைக்கும் போது இது இன்னைக்கு இவங்க பிஜேபியை சேர்ந்தவர்களும் அந்த கேள்வி வைக்கிறாங்க, அதிமுக சேர்ந்தவங்க அந்த கேள்வி வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீதிமன்றமே நியமிச்சிருக்கல 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்து இது விசாரணைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னு சொன்னா, அல்லது யார் அந்த சாருன்றது இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் தகவல் தொடர்பு இருக்கு, அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. அல்லது நீங்க ஒன்றிய அரசு சார்ந்தவர்கள் நீங்க கொண்டு போய் கொடுங்க, இந்த போன்ல இருந்து உங்களுக்கு போயிருக்கு, இவரெல்லாம் குற்றவாளி, இவர் தான் அந்த சாரு, அவரை நீங்க கைது செய்யுங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையும் நீங்க செய்ய முடியும்ல. இப்ப அதாவது தமிழ்நாடு அரசு யாரையும் காப்பாற்றுவதற்காக ஏதாவது செய்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்த்து சொன்னா நீங்க இதெல்லாம் செய்ய முடியும்ல. இது எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துட்டு போராட்டம் செய்யறன்ற பேர்ல நீங்க செய்வதன் மூலமாக இன்றைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில் முதலிடத்துல உயர்கல்வியில் முதலிடத்துல இருக்குன்னு சொன்னா அது காரணம், மிக முக்கியமான காரணம் பெண்கள் அதிகமாக படிப்பது தான். இங்க இது மிக முக்கியமான இதே அதுதான். இன்னைக்கு 27% தேசிய அளவில் தமிழ்நாட்டில் அது 52% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அதிகப்படியான பெண்கள் இந்தியாவிலே அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கு அந்த உயர்கல்விக்கு போகக்கூடியதே இன்றைக்கு அச்சுறுத்தி இந்த போராட்டங்கள் நிறுத்திவிடக் கூடாது என்கின்ற அந்த அக்கறை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பதில் உரையில நம்ம பார்க்க முடியும். இப்ப யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஒண்ணு இல்லை, இந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் பெண்கள் அச்சப்பட்டு புகார் கூட தெரிவிக்கிறது இல்ல. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த பெண்ணை ஒரு வகையில நம்ம பாராட்டணும். துணிச்சலாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த குற்றவாளி இன்றைக்கு தண்டிக்கப்பட்டதனுடைய விளைவாக கைது செய்யப்பட்டதனுடைய விளைவாக இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வோட வரக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாகி இருக்கின்றதை நம்ம பார்க்கணும். ஆக இன்றைக்கு யாரா இருந்தாலும் அது பொள்ளாச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி, அண்ணா நகர் சம்பவமாக இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் எந்த சம்பவமாக இருந்தாலும் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில அரசியலை தவிர்த்து விட்டு அக்கறையோடு செயல்படுவதுதான் சரியானது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நேரடியாக பார்த்த வகையில் மிக தெளிவாக முதலமைச்சருடைய பதில் உரை மிக தெளிவாக அக்கறையுடன் கூடியதாக இருந்தது என்பதை முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை அக்கறையோடு அணுக வேண்டும். ஒரு மாணவிக்கான வன்கொடுமை அப்படின்னா அந்த அக்கறை அவசியமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம்ங்க. யார் அந்த சார்? எங்களுக்கு அக்கறை இருக்கு, தொடர்ச்சியா கேட்கிறோம், இப்பொழுதும் கேட்கிறோம். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் உரையை கவனிச்சோம். பட் அந்த உரையில் நிறைய முன்னுக்கு பின்னான விஷயங்கள் அமைச்சர் ரகுபதி அவங்க சொன்னாங்க, அவருக்கு சம்மதம் இல்லை இந்த ஞானசேகரனுக்கு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாங்க அவர்களுடைய ஆதரவாளர் அனுதாபி அப்படிங்கிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய எவிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை இன்னைக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல, சொல்ல வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கார். அவர் சொல்றது ஒரு உறுப்பினர் இருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை இருக்குமான்னு தெரியாது. ஒரு உறுப்பினர் சாதாரண உறுப்பினர் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனா ஆதரவாளருக்கு பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. பல விஷயத்துல அவருக்கு அமைச்சர்கள் துணை போயிருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப சிம்பிளா அதை கடந்து போயிட முடியாது. ஏறக்குறைய அவருக்கு பாத்தீங்கன்னா 3 மனைவிகள், பெருமாள் கோயில் இடத்துல ஆக்கிரமிச்சு 3 மாடி கட்டிடம் வீடு கட்டியிருக்காரு. வீட்டுக்கு அருகில திமுக கொடிக்கம்பம் போட்டிருக்காரு. தள்ளு வண்டியில பிரியாணி வித்தவருக்கு பல கோடிகள சொத்து, பண்ணை வீடு உட்பட வைத்திருக்காரு. 20 வழக்கு இருக்கு, ஆள் கடத்தல், கொள்ளை, நிறைய விஷயங்கள் 6 முறை தண்டனை பெற்றிருக்காரு. அவர் வீட்டுக்கு ஒரு முக்கியமான சென்னை இருக்கிற அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டு போயிருக்காரு. திமுக கொடிகட்டி வண்டியில தான் அவர் பயணம் செஞ்சிருக்காரு, பல நிகழ்ச்சிகளை கலந்திருக்காரு, பல போராட்டங்களை கலந்துருக்காரு.
சோ அதனாலதான் கேட்கிறோம் யார் அந்த சார்ன்ட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு தொடர்புடைய ஒரு நபரை ஒரு அமைச்சர், சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சம்மதம் இல்லாதவர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன முதல்ல? அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற வழியின்றி தான் முதல்வர் ஒத்துக்கிறாரு. அனுதாபி அல்லது ஆதரவாளர் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு முதல்வர் தள்ளப்படுறாரு. இன்னொரு முதலமைச்சர் நீங்க யார என்னெல்லாம் பட்டியல் போட்டு இந்த ஞானசேகரன் அப்படின்னு ஒரு ஆளை சொன்னீங்களோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீது உரிய நடவடிக்கை இருக்கிறது. வேறு ஒருத்தரை கை காமிக்கும் போது அப்படி யார் இருக்கிறாங்க, இல்லாத ஒன்றை கேள்வியா எழுப்புறீங்கிறதா அவங்க வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. யூகங்களின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண் தைரியமா வந்து அவர் போன்ல பேசினாருங்கிறத அவருடைய இதுல உறுதி பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல ஆமா அவர் போன்ல ஒருத்திட்ட பேசினாரு. அப்ப அதான் கேக்குறாங்க யார் அந்த சார் அப்படிங்கறதான் கேள்வி. இன்னொன்னு முதலமைச்சர் சொல்றாங்க இந்த பியூரோ ஆஃப் நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் பியூரோ சென்டர் மேல ஒரு சொல்றாங்க இது மாதிரி அவங்க மிஸ்டேக். ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் யார் லோட் பண்றது கம்ப்யூட்டர்ல? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, தமிழ்நாடு போலீஸ் போடுறாங்க. அவங்களுடைய பணி இல்லையா அது? அவங்க தானே அதை கவனிக்கணும். அப்ப வேற எந்த ஸ்டேட்லயும் நடக்கலையே. இப்ப வேற ஏதாவது ஸ்டேட்ல இது மாதிரி போட்டு நடந்திருக்கா? ஆனா இங்க மட்டும் தமிழ்நாட்டுல அதுவும் இருக்கிற நிறைய பாலியல், அதுவும் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பாலியல் வன்கொடுமையில் இருந்து, விருதுநகர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் இருந்து, வேலூருடைய கூட்டு பாலியல் வன்கொடுமையில் இருந்து எத்தனை நடந்திருக்கின்ற பொழுது இந்த எஃப்ஐஆர் மட்டும் ஏன் வெளியே வரணும்? அந்த பெண்ணை நீங்க திட்டமிட்டு பயப்படுத்துறீங்க, எப்படி நீ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எஃப்ஐஆர் திட்டமிட்டே தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஏன்னா எந்த இதுவரைக்கும் எஃப்ஐஆர் வரலையே. சரி, இப்ப சட்டம் 376 ஐபிசி 376 நீங்க வந்து இந்த ஏத்துக்க மாட்டேன், நான் இந்த சட்டத்தை நாங்க வந்து மத்திய அரசுடைய எந்த திட்டத்தையும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் ஏத்துக்கல. இப்ப புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு, வந்து 6 மாசம் ஆயிருக்கு. 6 மாசம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? விஷயங்களை நீங்க அப்லோட் பண்ணாம இருந்திருக்கணும்ல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், இது சட்டவிரோதமானது, அப்ப இதை அப்லோட் பண்றீங்க. அப்படி இருந்தா நீங்க அப்லோட் க்ளோஸ் பண்ண சொல்லி நீங்க லெட்டர் எழுதுனீங்களா? அதுக்கு பதில் வந்துச்சா? இல்லையே. ஆக நீங்க திட்டமிட்டு நேற்று கவர்னரை வந்து நீங்க அவமானப்படுத்தினதாகட்டும் அல்லது தொடர்ச்சி அதுக்கான ஒரு போராட்டம் நடத்தினதாகட்டும், ஒரு போராட்டம் நடத்துறாங்க. நாங்கெல்லாம் போராட்டம் நடத்தினா எங்களுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு இல்ல, மத்த பிரச்சனைக்கு இல்ல. ஆனா திமுக நடத்துற போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இல்ல, அவங்களுக்கும் வழக்கு பதிவு. இதுல இருந்து அரசு மிக தெளிவாக செய்கிறது, தான் செய்கின்ற தவறை, குறிப்பாக இது போன்ற பாலியல் வன்கொடுமைக்கு திசை திருப்புவதற்காக ஒன்று கவர்னர் மீது குற்றச்சாட்டு, கவர்னர் மீது திசை திருப்புகின்ற நோக்கம். இன்னொன்று முதலமைச்சர் பேசிய எந்த வாரங்களும் முதல்ல வாசிக்கணும், இசைக்கணும்னு ஆளுநரை திமுக கேட்டுக்கொண்டுதான் என்ன? ஆளுநர் அதை முன்வைக்கிறாரு. கடந்த ஆண்டு அந்த சிக்கல் இருந்துச்சு, இந்த ஆண்டு அந்த சிக்கலை முன்வைக்கிறாரு. அப்ப அதை எதிர்க்கிறாங்க. இது சிஸ்டம்ங்க. இது திமுக உட்பட அத்தனை பேரும் எதிர்க்கிறாங்க சார். இத பாடணும்னு தான் அவர் கேக்குறாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்படின்னும் போது அது மரபு அல்லன்னு சொல்லும் போது அவர் தானே வெளியேறாரு சார். அதையே விட்டுற வேண்டியதானே? நீங்க அதை போய் எடுத்து போராட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து அதுக்கு உரிய மரியாதையோடு நடத்தப்படலங்கிறதுனால அதை எதிர்த்து நாங்க போராடுறோம்ன்றாங்க. சார் நீங்க வந்து நான் சொல்றேன், இது இன்னைக்கு இவ்வளவு ஒரு இக்கட்டான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இது ஒரு பிரச்சனையான்னு கேக்குறேன். அவர் வெளியே நீங்க இப்ப ஆளுநர் இத முக்கியமா பார்த்திருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஆளுநர் வேந்தரா இருக்கிறாரு, பல விஷயங்கள்ல கருத்துக்களை வெளிப்படையா சொல்றாரு, அரசியல் ரீதியான கருத்துக்களை கூட தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள்னு பேசுறாரு. இந்த விவகாரத்தை ஆளுநர் என்ன கருத்து சொல்லியிருப்பார் இல்லையா? அவர் நேரில் போய் ஆய்வும் நடத்தினாரு. இது முக்கியமான அம்சம், இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த விவகாரத்துல சட்டமன்றத்துல அது பேசப்படணும் அப்படின்னா அவர் அதை கவனிச்சிருப்பார் இல்லையா? சார் தமிழ்நாட்டுல ஆளுநரை ஏற்றுக்கொண்டார்களாங்கிறது முதல் பாயிண்ட். இதுவரைக்கும் போட்ட சட்டங்கள், திட்டங்கள், மசோதாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க ரெண்டாவது பாயிண்ட். இவங்க எதுவுமே ஏத்துக்கலையே சார். நான் சொல்றேன், இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு, மசோதாக்களை ஏற்றுக்க முதல் பேட் ப்ரொசீஜர்னா இதுதான். இன்னைக்கு எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா, இவங்க மத்திய அரசோடு வைத்திருக்கின்ற இணக்கமான அந்த உறவு தான், இணக்கமற்ற உறவு தான் இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறது.